இந்தியாவின் அட்டாக் போர் நடவடிக்கையாகும். இதை போர் நடவடிக்கையாகவே கருதுகிறோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தனது அறிக்கையில் இந்தியாவை கடுமையாக தாக்கியுள்ளார். பாகிஸ்தானில் 5 இடங்களில் கொலைத்தனமாக தாக்குதலை எதிரிகள் நடத்தியுள்ளனர். போர் நடவடிக்கைக்கு பதிலளிக்க பாகிஸ்தானுக்கு முழு உரிமையும் உள்ளது. பலமான பதிலடி கொடுக்கப்படும். முழு தேசமும் பாகிஸ்தான் ஆயுத படைகளுடன் நிற்கிறது. பாகிஸ்தான் ஆயுதப்படைக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம். மேலும் முழு பாகிஸ்தான் நாட்டின் மன உறுதியும் உங்களுடன் உள்ளது. இந்தியாவை எப்படி சமாளிப்பது, எப்படி பதிலடி தருவது என்று எங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் தேசமும் பாகிஸ்தான் ஆயுதப்படைகளும் எதிரியை எவ்வாறு கையாள்வது என்பது தெரியும். எதிரி அவர்களின் தீய இலக்குகளில் வெற்றி பெற நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அவர்களின் நோக்கங்கள் வெல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் பிரதமர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பாகிஸ்தான் பிரதமரின் அறிவிப்பால் 2 நாடுகளுக்கு இடையே அதிகாரப்பூர்வ போர் தொடங்கிவிட்டதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியா தனது அறிக்கையில் ராணுவ நிலைகளை தாக்கியிருப்பதாக மட்டுமே சொல்லியிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தானின் ராணுவ நிலைகள் எதுவும் தாக்கப்படவில்லை என்று சொன்ன பிறகும் கூட நாங்கள் எதிரிகளை அழித்தொழித்தே தீருவோம் என்று இந்தியாவை குறிப்பிட்டிருக்கிறார் ஷபாஸ் ஷெரீப். இந்திய பாதுகாப்புத் துறையால் ஆபரேஷன் சிந்தூர் என்று இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. நமது இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தளங்களில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டுதான் தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்திய ராணுவம். அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றன. ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு குறியீட்டு பெயரில் இரவு நேர துல்லிய தாக்குதல்களில் மொத்தம் 9 தளங்கள் ரேடாரில் துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு உள்ளே இருந்து கொண்டே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலமாக 9 இடங்கள் தாக்கப்பட்டுள்ளன. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்திய ராணுவம். இதில் பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் 5 இடங்களில் இந்தியாவின் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த முறை இந்தியாவிலிருந்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கோட்லி, அகமதுபூர் கிழக்கு, முசாஃபராபாத், பாகிஸ்தான் மற்றும் ஒட்ரிகே ஆகிய இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவற்றில் அகமதுபூர் கிழக்கு மற்றும் ஒட்ரிகே ஆகியவை பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள இடங்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் சிந்துவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்கினால் வேலைக்காகாது. பாகிஸ்தானின் பஞ்சாபில் அடிக்காத வரை, ராவல்பிண்டியில் அடிக்காத வரை எதுவும் ஆகாது. அதற்கெல்லாம் நம்மிடம் பவர் இருக்கிறது. அதன்படிதான் பஞ்சாபில் உள்ள இடமே டார்கெட் வைக்கப்பட்டு அங்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா துல்லியமாக பாகிஸ்தான் உள்ளே, முக்கியமாக பஞ்சாபில் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அங்கே உள்ள பயங்கரவாத தீவிரவாத முகாம்கள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மூலம் 12 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். பகல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்த போது 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 60 பேர் காயமடைந்ததாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. கோட்லி, பஹ்வல்பூர், முசாபராபாத் ஆகிய இடங்களில் இந்தியா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. அதேபோல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முசாபராபாத் நகரை சுற்றியுள்ள மலைகளுக்கு அருகில் உள்ள பகுதியில் நள்ளிரவுக்கு பிறகு பலத்த வெடி சப்தங்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணங்களில் உள்ள பகுதிகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு ஏவுகணை காஷ்மீரில் உள்ள முசாபராபாத்தில் உள்ள பழைய விமான நிலையத்தை தாக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்கள் ராவல்பிண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிகிறது. தற்போது இந்த பதற்றமான சூழலை ஒட்டி பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது.